காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கணவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாபன் சுவாமிகள் ராகவேந்தர் நம் எல்லோருக்கும் காப்புதானி. வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து. தியானம் பண்ணும்போது நீங்க வந்து உட்கார்ந்ததே எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம். சாமி கும்பிட்டு இருந்தீங்க. சரி 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 ரொம்ப சந்தோஷம். என்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு போனீங்க? என்ன ஆச்சு? உடம்பு எப்படி இருக்குன்னு போன்ல சொல்லவே இல்லை, நேரா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்கய்யா, நல்லா இருக்கு. தைராய்டு வேல்யூவும் குறைஞ்சிருக்கு. சரி, டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். வெரி குட். ரிப்போர்ட் செல்லுல இருக்கு. சரி, அனுப்பி விடுங்க. அடுத்தது உடம்பு இறங்கி இருக்கா? கொஞ்சம் 2 கிலோ குறைஞ்சிருக்குங்க. சரி 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 ரொம்ப சந்தோஷம். ஒழுங்கா எத்தனை மாசமா மருந்து சாப்பிட்டுருக்கீங்க? 4 மாசம் சாப்பிட்டுருக்கேன். 4 மாசம். இன்னும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். அப்பதான் நல்லா ஆகும். புரியுதா? தைராய்டை இப்போ குறைக்க முடியாது, சித்த மருத்துவத்திலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்கெங்கே போய் ஆங்கில மருந்தெல்லாம் போனீங்களா? எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்தீங்க? 4-5 பார்த்துட்டு குறையல. அப்புறம் இங்க வந்தீங்க. யார் சொல்லி வந்தீங்க? சரி 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 ஆமாம், அவங்க மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கு. இப்போ இந்த மருந்தை சாப்பிட்டதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. இந்த பீரியட்ஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? முன்னாடி 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இருந்துச்சு. இப்போ 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. அதுவும் ரெகுலராக வரணும். இன்னும் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டீங்கன்னா, இன்னும் 4-5 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சரியாயிடும். இப்போ உங்களுக்கு சித்த மருத்துவத்தை பற்றி என்ன தெரியுது? எங்கெங்கே போய் வந்தீங்க? இது நமக்கு வந்து பெனிஃபிட் தான். சைடு எஃபெக்ட் இல்ல, பெனிஃபிட் தான். பண செலவு இல்லை, ரொம்ப பக்க விளைவு எதுவும் இல்லை, சைடு எஃபெக்ட். ஆமாம், அதுலேயும் நீங்கள் வந்த இடமும் 50 வருஷம் அனுபவம் எனக்கு. அதையும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அதனால் வந்துட்டீங்க. சரிதானா? நல்ல நேரம் தானா? சரி சரி ஆமாம். அதனால் இந்த மருந்து கொஞ்சம் வாங்கிக்கிங்க, நாடி பார்க்குறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னீங்களா? இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிற பரங்கிப்பேட்டையில் டாக்டர் சோழா சொல்லியிருக்கீங்களா? ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் போன தடவை மருந்து வாங்கும்பொழுது அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர் நல்லா இருக்காராப்பா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. கண்டிப்பாக மருந்து எடுத்துங்க. இந்த விஷயத்த 4 பேருக்கும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எது இருந்தாலும் சொல்லுங்கள். தைராய்டுக்கு மருந்து இருக்குது, குழந்தையின்மைக்கு இருக்குது, இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருந்ததுல அதுக்கும் மருந்து இருக்குல்ல, எல்லாம் சரியாக இருக்குல்ல. அதே வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். சொன்னீங்கன்னா 4 பேருக்கு தெரியும். அது ஒரு புண்ணியம். தெரிஞ்சு வந்து அவங்க நல்லா போனால் உங்களுக்கு ஒரு புண்ணியம். அதுதான், புரியுதா? அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த நடக்கிறது, உடற்பயிற்சி, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம் இல்லை, அது இருந்தால் தான் நான் மருந்து கொடுப்பேன். நான் வீடியோவிலையும் டிவிலையும் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்? டயத்துக்கு தூங்கணும். காலை 8, இரவு 8. இந்த பாட்டை மறந்துடக்கூடாது. அது மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பாதி மருத்துவம் நீங்களே பண்ணிக்கிட்ட மாதிரி, பாதி தான் நாங்கள். அதனால் நம்ம அனுபவம் மருந்து தைராய்டை சுகப்படுத்துது, மாத பிரச்சனைகளெல்லாம் பெண்களுக்கு சரி பண்ணுது, குழந்தையின்மையும் சரியாகுது. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து குழந்தையின்மைக்கு வந்தாங்க. அது தெரியும் எனக்கே, இதெல்லாம் அனுப்புனாங்க. அதுதானே முதல் பழக்கம் நமக்கு. அங்கேயே 2-3 கேஸ் இருக்குது. ஒரு குழந்தைக்கு வர்ற 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி பிறந்த நாள் வர சொல்லியிருக்காங்க பெங்களூரில். யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன டிக்கெட் போடல. இப்படியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடிக்கடி வாங்க, நான் இப்போ நாடி பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து தரேன். கொஞ்ச நாடி உட்காருங்க, பேசிக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா இருங்க.